அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் நித்திகாவை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பணவசிய தேவதை அப்படின்னு சொல்லலாம். அவங்கள ஒரு குறிப்பிட்ட முறையில் அழைக்கும் போது கண்டிப்பாக அவங்க நமக்கு பண உதவி செய்வாங்க. அது என்ன மாதிரி முறையில் அழைக்கணும் என்பது குறித்து நம்மளுடைய சேனலில் வீடியோ இருக்குது. இவை தாண்டி அப்படி அழைச்சா எங்களுக்கு பணவரவு உண்டாகலை அப்படிங்கிறவங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு 3 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க கூப்பிடும்போது. அது என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திட்டு கூப்பிடுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு. இந்த 2 பதிவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. இவை தாண்டி ஏஞ்சல் நித்திகாவை எப்படி கூப்பிட்டாலும் வரல அப்படிங்கும்போது ஒரு யோகினியினுடைய பெயர் சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அந்த யோகினியை ஒரு முறை அழைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஜூலை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது என்பது குறித்தும் தனிப்பதிவு இருக்கும். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 4 வீடியோக்களுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஜூலை மாதம் 6ஆம் தேதி, ஆணி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதியானது இருக்குது. நேற்று இரவு 8:20 அப்படிங்கும்போதே இந்த ஏகாதசி திதியானது தொடங்கிடுச்சு. இன்று இரவு 10:15 வரைக்கும் இந்த ஏகாதசி திதி நமக்கு இருக்குது. அதுவும் வளர்பிறை ஏகாதசியாக இருக்கிறதுனால நம்மளுடைய வளமான முன்னேற்றத்திற்கு தேவையானதெல்லாம் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை அதிதேவதையாக கொண்டவர்னு பார்க்கும்போது சுக்கிர பகவான், அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அது இந்த தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்குது. எங்கே பெருமாள் வழிபாடு செய்கிறாங்களோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாளில் இந்த எண் சேர்க்கையும் இருக்கிறது சிறப்பு. இவை தவிர மணி அட்ராக்ஷனுக்கு உதவக்கூடிய 741 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது. இது குறித்து 2 வீடியோக்கள், நேற்று இரவு 1, இன்றைக்கி காலையில் 1 நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். மேலும் இதில் அசைவம் சாப்பிட்டாலும் செய்யக்கூடிய ஒரு முறை குறித்து காலையில் பதிவில் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் செய்வதன் மூலமாகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி இன்னொரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது என்ன சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 1176 அப்படிங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இருக்குது. இந்த எண்களை பயன்படுத்தி நம்ம நினச்சதை நினச்சபடியே நடத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். பணமாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், என்ன வேணுமோ அதை இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். என்றைக்கு வேணாலும் அதை பயன்படுத்தலாம். இருந்தாலும் இன்றைக்கி அந்த எண் சேர்க்கை இருக்கிறதுனால இன்றைக்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். சரி, அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தலாம். இன்றைக்கி ஏகாதசி திதி இருக்குது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11வது திதி. இங்கே 11 அப்படின்னு நமக்கு வந்துடுது. அடுத்தது 7 அப்படிங்கிற நம்பர், இது ஜூலை மாதம் அப்படிங்கிறதுனால 7வது மாதம் இங்கே நமக்கு வந்துடுது. அடுத்தது 6ங்கிற எண், இந்த ஆங்கில தேதி ஜூலை 6 இருக்கு இல்லையா, இங்கே வந்துடுது. அப்போ 1176 அப்படின்னு வருது. ஏற்கனவே இந்த நம்பரானது பெருமாளினுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு நம்பர் தான். அது பெருமாளுக்கு உரிய, அதுவும் ஏகாதசி வழிபாட்டிற்கு உரிய இந்த நாள்லேயே வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எண்ணை பயன்படுத்தி தான் நம்மளுடைய வேண்டுதலை நம்ம நிறைவேற்றிக்க போகிறோம், நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எத்தனை மணிக்குள்ளே செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இரவு 10:15 இதை நீங்கள் செய்கிறது சிறப்பு. இந்த நேரத்துக்குள்ளார ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு சிவப்பு நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. சிகப்பு இல்லை அப்படிங்கும்போது ப்ளூ கலர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பேனாவை எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, ரிஸ்ட் பகுதி, இந்த இடத்துல 1176 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. இது நல்லா டார்க்காகவே எழுதிக்கோங்க. அதன் பிறகு கண்களை மூடி என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, நல்ல வேலை கிடைக்கணுமா, இல்லை பணம் இப்போ உங்களுக்கு ஒரு 3 லட்சம் தேவைப்படுது, சீக்கிரம் கிடச்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, அப்போ அதை கேளுங்க. எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ 1176, இல்லைனா 116 நன்றி, இந்த மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா தேங்க்யூங்கிற வார்த்தை இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை சொன்னாதான் நமக்கு சீக்கிரமாகவே கோரிக்கைகள் நிறைவேறும். அப்போது 3 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 1176 நன்றி,
இல்லை 1176 தேங்க்யூ இந்த மாதிரி வந்து சொல்லணும். நல்ல சம்பளத்தில் நல்ல வேலைக்கு எடுத்து விட்டது 1176 நன்றி, 1176 தேங்க்யூ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லணும். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 முறை வந்து சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி அந்த 11 எனர்ஜி வந்து நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆகும். அதனால் 11 முறை வந்துட்டு நீங்கள் இதை சொல்லுங்கள். சொல்லி முடித்த கையோட அப்படியே கண்களை மூடி இது நிறைவேறிடுச்சு, அதாவது உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு, நல்ல சொந்த வீடு அமைஞ்சிருச்சு, உங்களுக்கு தேவையான அந்த 3 லட்சம் பணம் இப்போ உங்கள் கையில் இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன தேவைக்காக கேட்டிங்களோ அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணணும். இப்படி இமேஜின் பண்ணும்போது தான் அது நமக்கு 100% ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், காலையில் பதிவில் ஒன்று வந்து சொல்லியிருந்தீங்களே அதையும் சொல்லிட்டு இதையும் பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. தாராளமாக பயன்படுத்தலாம், ஆனால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ணாதீங்க. அதாவது இப்போ நீங்கள் அந்த பதிவில் இருக்கிறத இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சாயந்தர நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா இப்போ நான் சொன்னதை இப்போவே வந்து சொல்லிடுங்க. காலையில் பதிவில் போட்டதை ஒரு சாயந்தரத்துக்கு மேலே வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு 2 மணி நேரமாவது கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்காக சொல்லும்போது இந்த பிரபஞ்சமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் அதுக்கும் இதுக்கும் ஒரு 2 மணி நேரம் இடைவெளி விட்டு நீங்கள் வந்து அந்த வார்த்தையும் சொல்லலாம், அதே போல் இந்த நம்பரையும் வந்துட்டு பயன்படுத்தலாம். அற்புதமான பணவரவு ஏற்படும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.